வைக்கம் வீரர் பெரியாரிலாம். வைக்கம் என்பது ஆலய நுழைவு போராட்டம் இல்லை, ஒரு தெருவில் நுழைகிற போராட்டம். ஒரு தெருவில் நுழைகிற போராட்டத்தை நடத்துறதுக்கு ஈரோடுல இருக்கிற ஈவேரா கேரளாவில் வைக்கத்துக்கு போய் போராட்டம் நடத்தணுமா என்ன? தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமாவது ஆலய நுழைவுக்கோ தெரு நுழைவுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகவோ ஒரு போராட்டம் ஈவேரா நடத்திருக்கிறாரா? அத்துணை போராட்டத்தை நடத்திய தேசியவாதிகள். அத்துணை போராட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி, நான் சொல்றது அந்த காலத்து காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ். நான் இத்தாலி காங்கிரஸ் பத்தி சொல்றேன், இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி சொல்றேன். அத்தனை நடத்தியது காங்கிரஸ். நீதி கட்சி ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய சார்ந்தவர் கூட அமைச்சர் இல்லை. ராஜாஜி முதலமைச்சராக வந்த பிறகுதான், ஒரு காங்கிரஸ் அமைச்சகம் தேசியவாத அமைச்சகம் வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் பதவியை முதலில் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி தான். தீண்டாமை, பெண் ஒழிப்பு, தாய்மொழிக்கு முக்கியத்துவம். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு? மறுபடியும் சொல்ற தேசியவாதிகள் தான். எங்கெல்லாம் இந்த தேசத்தை ஒன்றாக நாம் கொண்டாடுகிறோமோ அவர்கள் எல்லாம் தாய்மொழியின் மீதும் பாசமாக இருப்பார்கள். மகாத்மா காந்தி தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அதை உருவாக்குனதே மகாத்மா காந்தி தான் ஃபவுண்டர். தென் மாநில மக்கள் ஹிந்தி படிக்க வேண்டும் என்பதற்கு. ஆனால் அவர் என்ன புத்தகம் எழுதினாலும் அது முதல்ல குஜராத்தில் தான் எழுதுவார். அவர் எழுதின சத்திய சோதனை முதல்ல குஜராத்தில் எழுதப்பட்டது தான். அவர் எழுதின ஹிந்து சுவராஜ் புத்தகம் குஜராத்தில் எழுதிதான் மொழிபெயர்க்கப்பட்டது. என்னவா இருந்தாலும் சரி, அவரது தாய்மொழி எதுவோ அதற்குத்தான் முக்கியத்துவம். கையெழுத்தை குஜராத்தில் தான் போடுவார் மகாத்மா காந்தி. இங்க என்ன நிலைமை? தமிழ்தாய் வாழ்த்துன்னு அறிமுகப்படுத்துறாங்க 1970களில். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்த கடவுள் வாழ்த்து போய் இந்த தமிழ்தாயின்னு வச்சதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு முட்டாள்தனத்தை எடுத்து இன்னொரு முட்டாள்தனத்தை வச்சுட்டா உங்க தமிழ் வளர்ந்து கிழிச்சிருமோ? சொன்னவர் ஈவேரா. தமிழ்தாய் வாழ்த்து கூடாது என்று சொன்னவர் ஈவேரா. நான் இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன் சொல்றார் ஈவேரா. இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன். ஏன்? அந்த இடத்துல தமிழை வைத்து கொண்டாடுவதற்கா? இந்த தமிழ் சனியனை இத்தோடு விட்டு தொலைச்சிருங்க. அந்த இடத்துல ஆங்கிலத்தை வச்சுக்கோங்க. அது பொது மொழியோ அரசாங்க மொழியோ நீதிமன்ற மொழியோ உங்க வீட்டு வேலைக்காரி கூட நீங்க பேசுற மொழியோ எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுங்க. இந்த தமிழ் சனியனை விட்டு தொலைங்க. சொல்றது யாரு? ஈவேரா. இவன் சொல்றான், இவன் தான் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழுக்கு சங்குதே ஈவேரா தான். அது பாரதிதாசன் வெக்கம்லாம் பாடுறான், மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சங்கு முதுனது நீதாயா? தமிழ் மொழி பற்றுக்கு என்ன அடையாளம்? இதெல்லாம் செய்தது தேசியவாதிகள். பாரதியாருடைய கவிதைகளை நாட்டுடைமையாக்குனதிலிருந்து, தமிழுக்கு தமிழ் சொற்களஞ்சியம் உருவாக்கியதிலிருந்து, தமிழை பாடமொழியாக கொண்டு வந்ததிலிருந்து, சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததிலிருந்து எல்லாம் பண்ணதெல்லாம் தேசிய இயக்கங்கள் தான். எங்க பண்ணாங்க திராவிட இயக்கங்கள்? சமூக நீதி, எல்லா சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததே காங்கிரஸ் தான். அதற்கு முன்னால் இடஒதுக்கீடு எப்ப ஆரம்பிச்சது? சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஆட்சிக்குல, பேஷ்வாக்களுடைய ஆட்சியில மராத்தால தான் முதல் இடஒதுக்கீடு ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால. இதான் நீங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும் இடஒதுக்கீட்டோட ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வேஷன் எப்படி எல்லாம் வந்திருக்குன்னு அதை எழுதியிருக்கிறார் மண்டல். அதற்கப்புறம் கர்நாடகால இடஒதுக்கீடு மன்னர்கள் காலத்திலே வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கம்யூனல் ஜியோவாக காங்கிரஸ் ஆட்சியில வந்தது. அதற்கப்புறம் அது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்டது. பட்டியல் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் போது ஈவேராவோட ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கங்க. திராவிட பிதாமகன் ஈவேரா அவர் சொல்றாரு, இந்த ஹரிஜனங்களுக்கு எல்லாம் அவர்கள் யோகியாம்சத்திற்கு விட அதிகமான சதவிகிதத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள், இது நல்லதற்கல்ல, இந்த அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை சொன்னவர் ஈவேரா. ஒரு கணவன் மனைவி, அவர் அந்த ஊர்ல பெரிய மனிதர், ஒரு முதலாளி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு, அவரோட மனைவி இருக்கிறாங்க. அங்க வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் இருக்கான். ரொம்ப நாளா மனைவிக்கு குழந்தை இல்லை. என்ன காரணம்னா கணவன் ஆண் தன்மை இழந்தவன். இதுதான் கதை. நாம எல்லாம் சொல்ல கூசுகிற விஷயத்தை தான் கலைஞர் அற்புதமா கதையா பக்கம் பக்கமா வர்ணனை சொல்லி எழுதியிருப்பார். அதனால அந்த மனைவி எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த பண்ணையில வேலை செய்யற வேலைக்காரன் உறவு கொண்டு அவர் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்கிறார் என்பதுதான் கதை. அந்த கதைக்கு பேரு வான்கோழி. எனக்கு பாரதியார் எழுதிய வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லும் போது எனக்கு கலைஞர் சொன்ன வான்கோழி கொண்ட தமிழ்நாடுன்னு எனக்கு இருந்து விட்டால் என்ன செய்வதுன்னு பயம் வந்து வச்சு. பாரதியாருக்கு இது வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, கலைஞருக்கு இது வான்கோழி கொண்ட தமிழ்நாடு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்படி இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமையை இந்த திராவிட இயக்கங்கள் சீரழித்திருக்கிறது. உயர்ந்த விதத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நாகரிகத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு வரலாற்றை
தேசியவாதத்தை எல்லாம் சிதைத்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. இவர்கள் நாங்கள் தான் சமூக நீதியினுடைய ஜாம்பவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் இந்த தமிழ் மொழியின் பெருமையை உயர்த்தினோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் பெண்ணுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம், பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதற்கெல்லாம் நேர் எதிராக நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனால் இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றையெல்லாம் செய்தது தேசிய இயக்கங்கள் தான் என்பதுதான் உண்மையான வரலாறு. இதை செஞ்சதெல்லாம் தேசியவாதிகள். இன்னும் ஒருபடி உச்சத்தில் போய் சொல்கிறேன், இந்திய திருநாட்டில் தேசியவாதிகள் செய்யாத எந்த நல்ல காரியத்தையும் திராவிட இயக்கங்கள் செய்ததில்லை என்பதுதான் நமது தமிழக வரலாறு. எந்த விஷயத்தையும் செஞ்சது எல்லாத்துக்கும் முன்னோடி தேசிய இயக்கங்கள் தான். பெண்ணுரிமை, ஐயா தந்தை பெரியார் வராவிட்டால் இன்றைக்கு பெண்ணுக்கு இவ்வளவு உரிமை கிடைத்திருக்காது. பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? இளம் பெண்கள் விதவையாகி போகும்போது அவர்களுக்கு மறுமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? ஆணுக்கு சமமாக பெண்ணை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார்? ஈவே ராமசாமி பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டு செத்தவன் எங்கள் முப்பாட்டன் சுப்பிரமணிய பாரதி. பாரதியார் தான் பெண்ணுரிமைக்கு இந்தியாவிலே சாம்பியன். பாரதி சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கட்டும், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்லு, சவால் விடுறேன். மேடையில பகிரங்கமா சென்னையோ மதுரையோ கோவையோ திறந்த வெளியில ஒரு சவால், ஒரு விவாத மேடை வைத்துக் கொள்ளலாம். வாங்க, சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கு. பெண்ணுரிமைக்கென்று அவதாரம் எடுத்து வந்தவன் பாரதி. ஏன்? பெண்ணையே அவன் பராசக்தியின் வடிவமாக பார்த்தவன் பாரதி. பாரதியாருடைய இரண்டாவது மகள் சகுந்தலா பாரதி ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்க, அந்த அம்மா என் தந்தை பாரதி அப்படின்னு. அதுல ஒரு இடம் நம்ம எல்லா ஆண் வர்க்கத்தை எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற ஒரு இடம். அவள் சொல்லுகிறார், எனக்கு 8-9 வயது இருக்கும், சிறுமினான். என் அப்பா பாரதி என்னை வரவேற்பறையில வரவழைப்பார், பூஜை அறை பக்கத்துல நிறுத்துவார், இப்படி நெல்லுமான்னு சொல்லுவார். என்னப்பா என்ன செய்யணும்னு கேட்பேன். இப்படி நெல்லு என்று சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக என் காலில் விழுந்து என்னை வணங்குவார். நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போவேன். 8 வயது சிறுமி நான், 30 வயது அவர் என் தந்தை பாரதிக்கு. எனது அப்பா என்னை பெற்றவர். என்னப்பா நீ என் காலில் விழுகிறேன்னு சொன்னா சொல்லுவாரு, நீதாம்மா பராசக்திமா, என் மகள் இல்லம்மா, நீ பராசக்தி. பெண்ணை பராசக்தியாக பாவிக்க வேண்டும் என்று போதனை செய்தவன் அல்ல பாரதி, அதை வாழ்ந்து காட்டியவன் பாரதி. தன் பெற்ற மகளை கூட வணங்கியவன் பாரதின்னு சொன்னா, திராவிட இயக்கங்கள் இங்கே தான் பெற்ற மகளை திருமணம் செய்து கொண்டதாக கதை எழுதிய கருணாநிதிக்கும் பெற்ற மகளை பராசக்தியாக வணங்கிய பாரதிக்கும் ஏவி வைத்தால் வெட்டுமா? திராவிடமும் தேசியமும் ஒன்னா? பாரதியும் கருணாநிதியும் ஒன்னா? பாரதியின் பேனாக்கு செலவு உண்டா? கருணாநிதியின் பேனாக்கு 80 கோடி செலவழிக்கணும். 8 ரூபா பேனாவை ஆயுத பூஜையில வச்சு சாமி கும்பிட்டா அது மூட நம்பிக்கை. 80 கோடி ரூபாய்க்கு கடலுக்குள்ள செலவழிச்சா அது பகுத்தறிவு. என்ன அக்கிரமம் அது? எது பகுத்தறிவு, எது மூட நம்பிக்கை? கனவுகள் குதிரையானால் பிச்சைக்காரர்கள் சவாரி செய்வார்கள்னு வெள்ளக்காரன் சொன்னாங்க. எச் ராஜா இல்லை, உடனே வரம்பு மீறி ராஜா பேசுகிறானான்னு யாராவது நீங்கள் இது ஸ்டாலினை பற்றி தான் சொல்லிட்டீங்களோ அப்படின்னு எல்லாம் கேட்டுறக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்டாலின் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார். திமுகவை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி. பெரிய வியாதி இருந்தால் தொட்டு பார்ப்பானா யாராவது? அதனால தான் ஆர்கே நகர் மக்களே தொடவில்லையோ? இது கேட்டால் ஊடகத்தில் என்னவோ நோட்டாங்கிறான், கீட்டாங்கிறான், பீட்டாங்கிறான். நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பிஜேபிக்கு 150 ஓட்டு கூடத்தான். ஏன்னா 17 கட்சி சேர்ந்து 23,000 ஓட்டுன்னா ஒரு கட்சிக்கும் 1300 ஓட்டு தானே. திமுகவோட ஆவரேஜ் ஓட்டு எவ்வளவு? திமுக, காங்கிரஸ், மதிமுக, திருமாவளவன் எல்லாருமா சேர்ந்து 23,000 இல்லையா? நம்ம மட்டும் சுத்தம் ஸ்வயம் பிரகாசம், பிஜேபிக்கு ஓட்டு தனி, அதை விடுங்க. வைரமுத்துவான், அவரை பார்த்தாலே செக்கச்சவேர்னு கண்ணு ரெண்டும் பிதுங்கி இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர்? நீங்க பின்னாடி இருந்து கஞ்சா கவிஞர் எல்லாம் சொல்லப்படாது. அவர் சொல்றாரு, ஆண்டாள் பெரியார் வாழ்க்கை பிறக்கவில்லை. வைரமுத்து அவ ஆத்தா பெற்றது 7வது நூற்றாண்டான். ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? வைரமுத்துவுக்கு ஆத்தாளா? என்ன வாக்கொழுப்பு!
அதுல என்னென்னவெல்லாம் பேசியிருக்காரு. இந்த இந்து மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மானங்கெட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபச்சாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு இந்துக்களை, இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற, ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவன்டா கொடுத்தது? நம்ம தான் கொடுத்ததுங்கிறேனா. இந்த மாதிரியாக முகமது நபியை பத்தி, முகமது நபியின் மனைவிகள் 9 பேரை பத்தி எவனாவது பேசி இருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மனங்கிட்டு போயிருக்கிறனால ஒரு வெட்டி வைரமுத்து பேசி விட்டாங்கிறேனா. அயோக்கியம், நீ எப்படிடா என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ? மானங்கெட்டவனே மன்னிப்புக்கள், மானங்கெட்டவனே மன்னிப்புக்கள். நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா? மானங்கெட்டவனே, பொண்டாட்டிய கவிதை எழுத சொல்லி அந்த கவிதையை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கெட்ட நபர் இல்ல நீ? வெட்கங்கெட்டவனே, என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மாத்திரமல்ல, இந்த மானங்கெட்ட வைரமுத்து, இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்தான். இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்தில் உட்கார்ந்தா கூட தப்பா போம். அவ்வளவு கேடு கட்டவன். ஆண்டாள் தாயாரை பற்றி என்னென்ன பேசியிருக்க நீ? பெரியாழ்வாருக்கு பிறக்கல, எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார், அதனால தேவதாசியா நேர்ந்து விட்டாங்க. ஏய், சூடி கொடுத்த சுடற்கொடி அவள். 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள். எங்கள் நாயன்மார்களை ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யாருன்னு கேட்கிறேன். என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்னா அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாளை பேசியிருப்பான். தாசிக்கு பிறந்தவன். என்ன கொழுப்பு உனக்கு? எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ? நான் சொல்றேன், ஹிந்து இளைஞர்களே, நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள், தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்கு கேட்கிறேன் நான், வாருங்கள் வீதிக்கு. யார் இவன்? யார் இவன்? என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மட்டுமல்ல, இந்த மானங்கட்டவன் 7வது 8வது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா? பௌத்த சமண மதத்திற்கு இந்துக்கு வேறு யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவுதோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்ட பய. இவனை வீதியில நடமாட விடலாமா? நீ எல்லாம் கவிப்பேரரசாடா? வெட்கம் கட்ட பயலே. என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய் நீ, இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய். நாத்திக மதங்கள் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன. வெளிநாட்டில் வேணா இருக்கலாம், பாரத தேசத்தில் கிடையாது. இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டு 1998 கோயம்புத்தூர்ல பாரத பெருந்தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வருகின்ற சமயத்தில் 98 பிப்ரவரி 14ஆம் தேதி 13 இடங்களை குண்டு வைத்து 60 பேரை கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத கூட்டத்தை பின்னணியிலே வைத்துக் கொண்டு இந்த திருமாவளவன் என்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கைக்கூலி, அவர்கள் கொடுத்த காசுக்காக, வடிவேல் சொல்ற மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுறான். என்ன சொன்னார் திருமாவளவன்? தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா சிவன் கோவில்களும், எல்லா பெருமாள் கோவில்களும் புத்த விகாரங்களை இடித்து கட்டியதுன்னு. இங்க வாங்குறேன் நான் திருமாவளவனை. இங்க திருவல்லிக்கண்ணில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் எந்த புத்த விகாராடா இருந்தது? எந்த புத்த விகாரா? என் காமாட்சியம்மனுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சியம்மன் கோயில் புத்த விகாரமா இருந்ததா? அரங்கநாதன் படுத்துறங்குகின்ற ஸ்ரீரங்கத்தில் புத்த விகாரா இருந்ததா? 4000 ஆண்டுக்கு முந்தைய கோயில். பௌத்தம் ஜெயினும் பிறப்பதற்கு முன்பாக இருந்த கோவில். எல்லா பயலுக்கும் கோவில் மேல கண்ணு.